டிஎல்சி நிறுவனத்தின் பிரதான அனுசரணையோடு இடம்பெறுகின்ற உஸ்ரத்துல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கூட நாங்கள் கடந்த வாரத்தின் ஒரு தொடர்ச்சியை தான் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நோன்பு ரமலான் கால பகுதியில் பெண்கள் நோன்பு நோட்பது சம்பந்தமாக இருக்கின்ற சில பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் பேச இருக்கின்றோம். மாதவிடாய், அதே நேரம் குழந்தை பேருக்கு பின்னரான குருதிப்போக்கு, அதே நேரம் பெண் நோயியல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தியும், அதே நேரம் அதனுடைய இஸ்லாமிய சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாக தான் பேச இருக்கின்றோம். கடந்த வாரம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த ஷேக் அக்ரம் மதனி அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பெண் நோயியல் வைத்திய நிபுணர் டாக்டர் ரோஷன் அவர்களும் எங்களோடு ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்திருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். நிச்சயமாக ஷேக் அவர்களை நாங்கள் கடந்த வாரம் பேசிய விடயங்களின் ஒரு சுருக்கத்தை பேசிவிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். நிச்சயமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். நாங்கள் கடந்த வாரம் பொதுவாக பெண்களோடு சம்பந்தப்பட்ட பெண்களுடைய சுத்தம் சார்ந்த விடயம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அது அல் குர்ஆனில் பேசப்பட்ட ஒரு விடயம். அது சம்பந்தமாக பேசுவதற்கு யாரும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் அதனை மிகவும் இஸ்லாமிய பாலியலை பற்றி பேசுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கு இயல்பாக ஏற்படுகின்ற அந்த குருதிப்போக்கு சம்பந்தமாக இஸ்லாம் மிக தெளிவாக வேதத்தில் அல் குர்ஆனிலே பேசியிருக்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டோம். அதே போன்று ஆரம்ப காலத்திலே இப்படியாக அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயை ஒரு குறையாக பார்த்தார்கள். அதாவது பெண்கள் வீடுகளை விட்டும் படுக்கைகளை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள், தாங்கள் சாப்பிடக்கூடிய இடங்களை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். ஒரு மூலையில் ஒரு நோயாளி தனிமைப்படுத்தப்படுவதை போன்று பெண்கள் ஒதுக்கப்பட்ட போதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வேதத்தை இறக்கி சொன்னால், நீங்கள் அவ்வளவு தூரம் பெண்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உடலுறவில் மாத்திரம் ஈடுபடக்கூடாது அந்த சந்தர்ப்பத்திலே, அது அல்லாமல் உங்களுக்கு மனைவியோடு சேர்ந்து சாப்பிடலாம், பேசலாம், பழகலாம். அதாவது அந்த காலகட்டத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு மிகவும் தன்னுடைய மனைவியுடைய அந்த துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். குர்ஆனும் அது சார்ந்த விடயங்களை பேசியிருக்கின்றது. அதிலும் பொதுவாக இஸ்லாம் பெண்களுடைய சுத்தத்தை பற்றி மிக அதிகமாக பேசுகிறது. இஸ்லாமிய சட்ட நூட்களிலே ஆண்களுடைய சுத்தத்துடைய விடயங்களை பற்றி பேசுவதை விடவும் அதிகமாக பெண்களுடைய சுத்தம் சம்பந்தமாக பேசியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இஸ்லாத்துடைய அந்த இபாதத் என்று சொல்கின்ற வணக்கத்துக்கும் சுத்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒருவர் 5 நேரம் தொழுகிறார் என்றால் அந்த 5 நேர தொழுகையும் சுத்தத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே சுத்தம் முக்கியமான ஒன்று. அந்த பெண்களுடைய சுத்தம் சார்ந்த விடயங்களை இஸ்லாம் மிகவும் அழுத்தம் திருத்தமாக மிக அதிகமாக பேசியிருக்கிறது. அதில் நாங்கள் 3 விதமான குருதிப்போக்குகளை சொன்னோம். இஸ்லாம் பேசுகின்ற 3 பொதுவான மருத்துவர்கள் பேசக்கூடிய பெண்ணிடத்திலிருந்து பெண்ணுடைய பெண்குறியிலிருந்து வெளியாகக்கூடிய 3 இரத்தங்கள். அதில் ஒன்று நாங்கள் ஹைத் என்று சொல்வோம், மாதவிடாய் என்று சொல்வோம். அது அசுத்தமான இரத்தமாகவும், அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் அசுத்தமான நிலையில் இருக்கிறாள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடாது, நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட முடியாது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தினோம். அதே போன்று பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால், குழந்தை பேருக்கு பின்னால் அவர்களுக்கு இயல்பாக ஏற்படுகின்ற அந்த குருதிப்போக்கு, அதனை இஸ்லாம் நிஃபாஸ் என்று சொல்லியிருக்கிறது. அதனுடைய கால அளவு, அதாவது ஆகக்கூடியது 60 நாட்கள் வரைக்கும் அது வரும். குறைந்த அளவு ஒரு செகண்டாவது அது வந்து விட்டு நின்றுவிடும் என்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த 2 இரத்தங்கள் அல்லாத சந்தர்ப்பங்களில் ஒரு பெண் ஆரோக்கியமாக, அதாவது மாதவிடாயுடைய காலமும் அல்ல, குழந்தை பேருக்கு பின்னால் வெளியாகக்கூடிய இந்த 2 இரத்தங்களும் அல்லாத போது சில பெண்களுக்கு தொடர்ச்சியாக இரத்தப்போக்குகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியான பெண்கள் வணக்க வழிபாடுகளில் குறிப்பாக அவர்கள் தொழ முடியும். அதே போன்று அவர்கள் நோன்புகளை குருதி போக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நோட்கலாம் என்ற விடயங்களையும் நாங்கள் நிச்சயமாக இந்த விடயம் சம்பந்தமாக இஸ்லாமிய சட்ட விழுமியங்களோடு எப்படி தொடர்படுகிறது என்பது சம்பந்தமாக மிக தெளிவாக கடந்த வாரம் பேசியிருந்தோம். அதே போல டாக்டர் ரோஷன் அவர்களோடும் நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். டாக்டர் அழைப்பில் தான் இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே நீங்கள் இந்த வாரம் எந்த பகுதிக்குள்ளே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? என்ன விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம் மருத்துவ ரீதியாக? இன்னைக்கு பிஸ்வின் நாங்க பேசினோம் இந்த 3rd வெரைட்டி சொன்னீங்களே, அந்த நான் பீரியட்ஸ் நான் பிரெக்னன்சி இல்லாத ப்ளீடிங், அதுல கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனோட சேர்த்து inshallah the procedures we do lots of procedures in the vagina, examination, scanning, அந்த மாதிரி விஷயங்கள், and lastly hopefully we'll finish pregnancy too. அப்ப இந்த 3 விஷயத்தையும் பேசுறோம் இன்னைக்கு நாங்க. நிச்சயமாக இந்த 3 விடயங்கள்
நிச்சயமாக இந்த 3 விடயங்களையும் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நோன்பு கால பகுதியில் மருத்துவ பரிசோதனைகள் சம்பந்தமாகத்தான் முக்கியமாக இந்த வாரம் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. சாதாரணமாக என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் பெண்களுக்கு முன்னெடுக்கப்படுகின்றது? இந்த பெண் நோயியல் சார்ந்த விடயங்கள், அதே நேரம் கருத்தரிப்பு சார்ந்து என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? நான் நினைக்கின்றேன் ஏனைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம். ஆன போதிலும் இஸ்லாத்தோடு தொடர்புபட்ட இந்த விடயங்கள் எந்தெந்த கோணங்களில் பேசப்பட வேண்டும் டாக்டர்? இப்ப நாங்க சொல்ல சிம்பிளா வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எடுத்தோம்னு சொன்னா நாங்க வெஜினல் எக்ஸாமினேஷன் பண்றோம். இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ப்ளீடிங் ஓ டிஸ்சார்ஜ் ஓ சம் இன்ஃபெக்ஷன் ஓ ஏதோ விஷயத்துக்காக வேண்டி வெஜினல் எக்ஸாமினேஷன், அதாவது வெஜைனாக்குள்ள விரல விட்டோ அல்லது வெஜைனாக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு போட்டோ எக்ஸாமின் பண்றது வந்து ஸ்வாப் டெஸ்ட் மாதிரி டெஸ்ட்டுக்குள்ள விஷயங்கள் எடுக்கிறது, சாம்பிள் எடுக்கிறது, அந்த மாதிரி செய்யறோம். So that is one. ரெண்டாவது மெத்தட் வந்து we do scanning. வெஜைனா ஸ்கேன் பண்றோம். நாம ப்ரோப் இருக்கு, ப்ரோப வெஜைனாக்குள்ள போட்டு ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ள, அதாவது நான் இது எல்லாமே செய்யறது ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி, அந்த நோய் என்னது, அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், என்ன செய்யணும்னுக்காக வேண்டி தான் செய்யறோம். ஆனா எவ்ரிடே நானும் யோசிப்பேன், whenever someone comes in fasting நான் ஒரே கேக் சொல்றது, எனக்கு தெரியாது சரியோ பிள்ளையோ, but I have to do because அவட நோய்க்காக நான் செய்யறேன். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் knows best நான் செய்வேன். இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க மாலவி, நான் நோம்பு நேரத்துல ஒரு பெண்ணுக்கு எக்ஸாமின் பண்றதோ, வெஜைனல் ப்ரொசீஜர்ஸ் பண்றது, ரிங்ஸ் போடுறது, கப்பல் ஊட் போடுறது, எல்லாத்துக்குமே நாங்க வெஜைனா உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறோம், இல்ல விரல போடுறோம். or something goes into the vagina and comes out. ஆனா it's a purely a medical thing that I do, but inshallah you tell me அது நான் செய்யறது சரியா இல்லாம செய்யக்கூடாதா நம்ம பிடிக்கிற ஒரு பெண். ஷஹத் பிஸ்மின் அவர்களே, ஆரம்பத்தில் எங்களுடைய டாக்டர் ரோஷன் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற சகல விடயங்களுக்கும் இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை இருக்கிறதா என்பதை அவர்கள் விளங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது உண்மையில் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆரம்பமாக நாங்கள் அவர்களை பாராட்டிக் கொள்கிறோம். அடுத்தது சகோதரர் பிஷன் அவர்களே, நோன்பென்று சொல்லக்கூடிய வணக்கம், இது ஒரு மனிதன் பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும், உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். 3 அடிப்படை விடயங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் பொதுவாக எல்லோரும் அறிந்திருக்கிறோம், சின்ன குழந்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வாய்க்குள்ளால் எதையும் சாப்பிடக்கூடாது. அது சாப்பாடாக உட்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஒரு சாப்பாடாக உட்கொள்ளாத ஒரு நாணயத்தை கூட ஒருவர் விழுங்கிவிட்டால் நோன்பு நோற்ற நிலையிலே நோன்பு அவருடைய அதாவது பாத்திலாக ஆகிவிடும், இல்லாமல் போய்விடும், நோன்பு முறித்து கொள்ளப்படும். அதே போன்று தண்ணீர் போன்ற விடயங்களை குடிப்பது. அதே போன்று மனிதனுடைய உடம்பில் இன்னும் சில துவாரங்கள் இருக்கிறது. காது துவாரம் இருக்கிறது, அதே போன்று மூக்குடைய துவாரங்கள் இருக்கிறது, கண்ணுடைய துவாரம் இருக்கிறது. இதில் சகோதரர் பிஷன் அவர்களே, நேர்களே, இந்த கண்ணுடைய துவாரத்துக்குள்ளால் மருந்துகளை செலுத்துவதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது. நாங்கள் ஆட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கண்ணுடைய துவாரம் என்பது மிகவும் சிறியது. ஒரு சாதாரண ஒரு டொட் ஒரு மருந்தை தான் அங்கே வைக்க முடியும். மருத்துவம் என்று வருகின்ற போது, அல்லது நாங்கள் உதவு செய்கின்ற போது தண்ணிகளும் போகும். சாதாரண ஒரு துவாரம். அது அல்லாமல் மனிதனுடைய உறுப்பில் மிகப்பெரிய 2 துவாரங்களாக காது துவாரமும் மூக்கு துவாரமும் கருதப்படுகிறது. காதினூடாக ஒரு மருந்தை செலுத்தினாலும் நோன்பு முறிந்துவிடும், மூக்கினால் செலுத்தினாலும் நோன்பு முறிந்துவிடும். அது உலமாக்களுடைய ஏகோபித்த ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு சில பேர்கள் மருத்துவம் என்று வருகின்ற போது அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு விடயம். டாக்டர் அவர்கள் கேட்ட ஒரு பெண்ணுடைய பெண்ணுறுப்பினூடாக முன்துவாரத்தினூடாக அவர்கள் சில மருத்துவ நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற சிகிச்சை உபகரணங்களை கருவிகளை உள்ளால் அனுப்புவது சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக ஒரு நோன்பு பிடித்த பெண் தன்னுடைய விரலை அல்லது தன்னுடைய கணவனுடைய விரலை கூட அவர்கள் நோன்பு அல்லாத நேரத்திலே அவர்களுடைய அந்த தாம்பத்திய உறவுடைய போது அதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் நோன்பு நோற்ற நிலையில் ஒரு பெண் தன்னுடைய விரலை ஒரு பெண் அமருகின்ற போது வெளிப்படுகின்ற பகுதி இருக்கிறது. அதாவது கட்டாய குளிக்கின்ற போது ஒரு பகுதி வெளியாகும், முன் பகுதி. அந்த பகுதியில் மாத்திரம் விரலை வைத்து ஏதாவது அவர்களுக்கு மருத்துவ ரீதியான விடயங்கள் சுத்தம் செய்கிற விடயங்களில் ஈடுபடலாம். அது அல்லாமல் உள்ளுக்குள்ளால் தன்னுடைய விரலை செலுத்தினால் கூட நோன்பு முறிந்துவிடும் என்று சட்ட அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் லூப் போடுவதற்கோ அல்லது ஏனைய கருவிகளை உள்ளால் அனுப்பி அந்த உள்ளுக்குள்ளால் இருக்கக்கூடிய நோய்களை கண்டுபிடிப்பதற்கு நல்ல நோக்கத்தில் செய்யப்படுகிறது. ஆனால் நோன்பு நோற்ற நிலையிலே அதனை செய்வதும் கூடாது. அதனை செய்வதற்காக ஒரு பெண் தன்னை கொண்டு போய் ஒரு வைத்தியரிடத்தில், அது முஸ்லீம் வைத்திய பெண்ணாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் அல்லாத ஒரு வைத்திய பெண்ணிடத்திலே நோன்பு நோற்ற நிலையில் நாங்கள் முஸ்லீம் பெண்கள் அதனை செய்யாமல் இருப்பது ஏற்றம். அப்படி செய்தால் அது நோன்பை முறிக்கக்கூடிய ஒன்றாகவே கருதப்படும். அதாவது பெண் உறுப்பு அதே போல ஆசன வாயிலும் நிச்சயமாக இரண்டு அப்படியாக இருந்தால் மௌலவி அவர்களே, சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் பரிசோதனை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அப்படியான கட்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தானே டாக்டர்?
உங்களுடைய அழைப்பு கட்டாயமா நான் ஸ்கேன் பண்ணவே வேணும். இல்ல ஒரு எக்டாபிக் இருக்கு, பெரிய ஒரு சிஸ்ட் இருக்கு, ஏதோ உங்களுக்கு நடக்குது, உயிருக்கே ஆபத்தாகும், அப்படி இல்ல செவியர் ப்ளீடிங் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, நான் செஞ்சே ஆகணும்னு சொன்னா செய்யலாமா? கட்டாயம். டாக்டர் அவர்களே, ஸ்கேன் என்று சொல்கின்ற போது சாதாரண ஸ்கேன் இருக்கிறது, வெளியால் செய்யக்கூடிய ஸ்கேனுக்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது. அதில் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் கிடையாது. வெளியே வயிற்றில் மருந்தை போட்டு அந்த கிருமி தேய்த்து டிவியினூடாக பார்க்கக்கூடிய ஸ்கேன். அதுக்கு என்ன டாக்டர், எப்படியான ஸ்கேன்? டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன். அந்த ஸ்கேனுக்கு மேல வந்து ப்ரோபை வச்சு நாம செய்யற ஸ்கேன். அதுக்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது. அது அல்லாமல் பொதுவாக அந்த உள்ளுக்குள்ளால் பெண்ணுறுப்புக்குள்ளால் கருவியை அனுப்பி பார்க்கக்கூடியது நோன்பு நோட்ட நிலையில் அனுமதி கிடையாது. ஆனால் டாக்டர் சொல்வதை போன்ற நிர்பந்த நிலை வருகின்ற போது அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பு முடிந்துவிடும். நிச்சயமாக. எப்படி என்றால், ஒருவருக்கு நோன்பு நோட்ட நிலையிலே டாக்டர் ஒருவருக்கு பசி ஏற்படுகிறது, அவர் மௌத்தாக போகிறார், அல்லது ஒரு நோயாளி உயிர் போக போகுது, இந்த நேரத்தில் கட்டாயமாக அவர் சாப்பிட வேண்டும். ஒரு பெண் உங்களிடத்திலே வருகிறாள், அவருடைய குழந்தையில் பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது, இந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய உயிரைத்தான் காக்க வேண்டும். இந்த நேரத்தில் அந்த பெண் நோன்பை விடுவதற்கு தாராளமாக இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. அந்த நோன்பை பின்னால் அந்த பெண் நோற்றுக்கொள்ள வேண்டும், கலா செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நான் நினைக்கின்றேன் டாக்டர் அவர்களுக்கும் நீண்ட காலம் இருந்த ஒரு சந்தேகமாக இருக்கும். அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் எங்களுடைய ஷேக் அவர்கள். உண்மையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்லலாம் டாக்டர். டாக்டர், இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனிதிங், இப்ப நெசசிட்டி ஒன்று இருந்து நான் வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணாலோ, லூப் போட்டாலோ, ரிங் போட்டாலோ, ஸ்கேன் பண்ணாலோ, ஈவன் ஐயுஐயோ, எனி ப்ரொசீஜர் ஐ டூ, அந்த பெண்மெண்ட நோம்பு வந்து முடிஞ்சிடும். அன்லெஸ் இப்ப நாங்க பேசின மாதிரி கட்டாயம் செஞ்சு ஆகணும், இல்லாட்டி உயிருக்கு ஆபத்தாகும் அப்படின்னு நிலைமை வந்தா நிச்சயமா இரண்டு சந்தர்ப்பத்தில் அவசியமான தேவை வருகின்ற போது, நிர்பந்தமான சூழ்நிலை வருகின்ற போது செய்யலாம். ஆனால் நோன்பு முறிந்துவிடும். செய்யக்கூடிய உங்களுக்கு குற்றம் கிடையாது. அதே நேரம் ஐயுஐ ஐயுஎஃப் சம்பந்தமாக நாங்கள் நிறையவே பேசியிருக்கின்றோம் மேலே நிகழ்ச்சிகளில். அது சம்பந்தமாகவும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் மௌலவி அவர்களிடம். ஐயுஐன்னு எடுக்கிறதும் மௌலவி, அப்ப நான் விந்தோண்டு எடுத்து டெஸ்ட் டியூப்ல வச்சு அந்த டியூபை அகெயின் வஜானாக்குள்ள அனுப்புறதா ஐயுஐ வரப்போகுது. அப்ப அதுல ரெண்டு பேரும் சம்பந்தப்படுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சோ நார்மலா நோம்பு காலத்துல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தள்ளி போறது காரணம் இந்த கன்ஃபியூஷனாலதான். சோ அது ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் எடுத்தா ஹஸ்பண்ட் நோம்பு முறிக்கணும், அந்த சாம்பல் எடுத்து தாரத்துக்காக வேண்டி. அதே மாதிரி வைஃப்க்கு நான் நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த சாம்பல் உள்ள செலுத்தினா அவரோட நோம்பு தன்னால முறியுது. சோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் knows best, maybe I should just postpone ரமதான்ல செய்யாம ரமதானுக்கு பிறகு செய்தா சரியா இருக்கும். அதாவது நோன்பு நோட்ட நிலையில் செய்வதற்கு அனுமதி கிடையாது. நோன்பு திறந்ததுக்கு முன்னர் இரவு நேரத்தில் செய்வதாக இருந்து அனுமதி இருக்கிறது. அதே போன்று டாக்டர் அவர்களே, அந்த கணவர், அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் தான் நோன்பு நோற்ற நிலையில் தான் அந்த இந்திரியத்தை வெளிப்படுத்தி தர வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லை என்றால், அல்லது அவருக்கு வீட்டில் இருந்து கொண்டு முந்தைய இரவு நேரத்தில் அவர் அந்த இந்திரியத்தை எடுத்து கொண்டு வந்து பகல் நேரத்தில் தருகிறார் என்றால் அந்த கணவனுடைய நோன்பு முடியாது. ஆனால் அவர் இரவு நேரத்தில் எடுத்திருக்கிறார். நோன்பு நோற்ற நிலையில் ஒரு ஆண், அது கணவனோ யாரோ, ஒரு ஆண் தன்னுடைய இந்திரியத்தை சுய இன்பத்தினூடாக அல்லது வேறு அமைப்பில் தன்னுடைய இந்திரியத்தை அவர் வெளிப்படுத்துவது நோன்பு நோற்ற நிலையில் செய்தால் நோன்பு முடிந்துவிடும். அது அல்லாமல் ஒருவர் தூங்குகிறார், கனவில் ஏதோ ஏற்பட்டு அல்லது தன்னை அறியாமல் இந்திரியம் வெளிப்பட்டால் நோன்பு முடிந்து விடாது. அந்த இந்திரியத்தை எடுத்து நீங்கள் ஒரு பெண்ணுடைய உறுப்புக்குள்ளால் செலுத்தினாலும் அந்த பெண்ணுடைய நோன்பு முடிந்துவிடும். நிச்சயமாக விரலை போட்டாலே முடிந்துவிடும் என்றால், மருந்தை கூட உள்ளுக்கு செலுத்த முடியாத ஒரு நிலை இருக்கின்ற போது இந்திரிய துளியை செலுத்த முடியாது என்பதுதான் இஸ்லாமிய சட்ட அறிஞர்களின் ஏகோபித்த ஒரு முடிவாக இருக்கிறது. டாக்டர், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம், அந்த பெண்ணுறுப்பு பகுதியில் ஏற்படுகின்ற புற்றுநோய் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கணும். அதற்காக நீங்கள் ஒரு சாம்பிளை பெற்றுக்கொள்வதாக சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் அது சம்பந்தமாக மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கின்றோம். அந்த சாம்பிள் பெற்றுக்கொள்கின்ற முறை சற்று வித்தியாசமானது நினைக்கிறேன். அது சம்பந்தமாகவும் ஷேக் அவர்களிடம் கேட்டால் அதற்கான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று. அந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கும் பிஸ்ரி நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெக்யூலம் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வஜானாக்குள்ள போடவே வேணும். போட்டா தான் என்னால ஸ்மியர் டெஸ்ட் பண்ணலாம், அந்த ஸ்மியர் எடுக்கலாம், அந்த cervical கேன்சரோ ஸ்கிரீனிங் உள்ளது. அப்ப அப்படி பார்த்தா இப்ப நாங்க பேசுறபடி பார்த்தா அன்லெஸ் ஐ ஹேவ் a severe suspicion ஒன்று இருக்கு, இது கேன்சரா இருக்கலாம், ஏதாவது பாரதூரமா இருக்கலாம், நான் அந்த ப்ரொசீஜர் செய்யலாம். ஆனா இன்ஷால்லா அந்த பெண்ணை நோம்பு முடிந்துவிடும், நோம்பை கலா செய்து கொள்வார்கள். நிச்சயமாக ஒரு மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய, தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது. எனவே பெண்களுக்கும் அதே போல ஆண்களுக்கும் இது மிகவும் உதவி புரிகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் மழைங்கள் 0112505322 என்பது எங்களுடைய தொலைபேசி இருக்கும். அழைப்பினை ஏற்படுத்தி இது சார்ந்து இருக்கின்ற உங்களுடைய சந்தேகங்களை வைத்திய நிபுணர் அவர்களிடம்
அவர்களிடமும் எங்களுடைய ஷேக் அவர்களிடமும் கேட்டு நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையில் வெட்கப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக மருத்துவ ரீதியாக நாங்கள் தெளிவு பெற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளியின் பின்னர் சந்திப்போம். TLC நிறுவனத்தின் பிரதான அனுசரணையோடு இடம்பெறுகின்ற உஸ்ரத்துல் இஸ்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற விடயம் பெண் நோயியல் சார்ந்த விடயங்கள், அதற்கு இருக்கின்ற பரிசோதனைகள், அதனோடு தொடர்பட்ட விடயங்கள், இந்த நோன்பு கால பகுதிகளில் இப்படி செய்வது சார்ந்து எங்களோடு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எங்களோடு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஷேக் அக்ரம் மதனி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல வைத்திய அதிகாரி, பெண் நோயியல் வைத்திய நிபுணர் டாக்டர் ரோஷன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அழைப்பில் ஒரு நேர் இருக்கின்றார், பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யாரு கதைக்கிறீங்க, எங்கேருந்து கதைக்கிறீங்க? நான் அக்கறையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர், இப்போ நாங்கள் எனக்கு சுகமின காரணத்தால் நாங்கள் இரவைக்கு உடல் கொண்டு காலையிலே குளிக்க கொஞ்சம் லேட்டாகி குளிச்சா பரவாயில்ல. சரி, நன்றி அம்மா. நாங்கள் கடந்த வாரம் இது சம்பந்தமாக விரிவாகவே பேசியிருந்தோம். மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துவோம் ஷேக் அவர்கள். அதாவது இரவு நேரத்திலே ரமலானுடைய மாதத்தில் உடலுறவு கொள்வதற்கு குர்ஆன் அனுமதி வழங்கியிருக்கிறது, தாராளமாக அனுமதி இருக்கிறது. குளிப்பு சம்பந்தமான விடயத்தை அந்த சகோதரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். நோன்பு பிடிப்பதற்கு குளிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் தொழுவதற்கு, சுப தொழுவதற்கு கட்டாயம் குளித்திருக்க வேண்டும். நோன்பு நோட்பதற்கு ஒருவர் அதாவது சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது. அதாவது சுத்தத்துடைய அந்த காலம் முடிந்ததற்கு பின்னால் அல்லது உடலுறவு கொண்டதற்கு பின்னால் குளித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நோன்பு நோட்பதற்கு தொழுவதற்காக வேண்டி குளிக்க வேண்டும். நீங்கள் சுபஹ் தொழுகை மேற்கொள்வதாக இருந்தால் நீங்கள் குளித்து விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் அந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். கடந்த வாரம் இது சம்பந்தமாக விரிவாகவே பேசியிருந்தோம். டாக்டர், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். நீங்க இப்ப கடைசியா கேட்டதே கேள்விக்கு நான் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கேட்கணும். இப்ப நான் சொல்ற கட்டாயமா குளிக்க வேணும். சோ இன்ஷால்லா லெட்ஸ் சே இப்ப நான் ஒரு பெண்மணி பிரெக்னண்டா இருக்கலாம், அப்படி இல்ல அவுட் சைட் டெம்பரேச்சர் மைட் பி டூ கோல்ட், வீட்டுல தண்ணி சரியான குளிரா இருக்கலாம், குளிச்சா தடுமல் வரும், காய்ச்சல் வரும், தனக்கு அஸ்மா வரும், அப்படி பயப்படுற பெண்களா இருக்கலாம். அப்ப அப்படி எல்லாம் இருக்கிற அந்த பெண்களுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கா? கட்டாயமா சுபோக்கு முதல்ல அவங்க தாயமம் செஞ்சு கொள்ளலாமா, இல்லாட்டி வேற ஏதாவது வழி இருக்கா, இல்ல கட்டாயம் குளிச்சே ஆகணுமா? அதாவது டாக்டர் அவர்கள் இரண்டு விடயங்களை கேட்டார்கள். ஒன்று, தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் கூலாக இருக்கிறது, குளிராக இருக்கிறது, அதனை பாவிக்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு கட்டாய குளிப்பு நோய் வரலாம். இரண்டாவது, ஒரு பெண் இயற்கையில் நோயாளியாக இருக்கிறாள், அந்த பெண்ணுக்கு சாதாரண தண்ணியும் பாவிக்க முடியாது என்ற ஒரு கட்டம். இந்த இரண்டு கட்டங்களிலும் அவர்கள் இங்கு பிரச்சனை வருகிறது சகோதரர் பிஷன் அவர்கள் நோன்புடைய விடயத்தில் அல்ல. நோன்பு தாராளமாக நோட்கலாம். அதாவது சாதாரணமாக ஒருவர் அந்த நாளுக்குரிய 5 வேளையும் தொழவில்லை, நோன்பை முழுமையாக பிடிக்கின்றார், அப்படியாக இருந்தால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? குளிக்காமல் நோன்பு நோட்பது, அதாவது குளிக்காமல் நோன்பு நோட்கின்றார், அவர் 5 வேளை தொழவில்லை, முழுமையாகவே குளிக்காமலே, நிச்சயமாக அவரால் முடிந்த அந்த தொழுகை, அந்த நோன்பு என்ற வணக்கத்தை அவர் செய்திருக்கிறார். அதனால் அவருடைய, அதாவது ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய நோன்பை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த அடிப்படையிலே இவர் தொழவில்லை, ஆனால் தொழாமல் இருப்பது பாவமான ஒன்று. ஆனால் நோன்பு நோற்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று எங்களால் சொல்ல முடியாது, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். எனவே அந்த குளிப்பு என்பது நோன்புக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் சுபஹ் தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழ வேண்டும். தொழுகையை வேண்டுமென்றே கலா செய்வது ஒரு பாவமான காரியம். எனவே அந்த தண்ணீர் குளிரானது என்ற காரணத்தை எங்களுக்கு நியாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த நவீன சாதனங்கள் வந்திருக்கிறது தண்ணீரை கூலாக்குவதற்கு. மாற்று வழி ஒன்று இருக்கின்ற போது நிர்பந்தமான சூழ்நிலை வராது. மாற்று வழி ஒன்று இருக்கிறது என்ன, அந்த தண்ணீரை சூடாக்கக்கூடிய ஹீட்டர்கள் இருக்கிறது, அதை பாவிக்கத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் உண்மையில் எந்த தண்ணியை பாவித்தாலும் அந்த பெண்ணுக்கு நோய் ஏற்படும் என்று இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அந்த பெண் தயமம் செய்தாவது சுபஹ் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நோன்பு நோட்பதற்கு தயமமோ குளிப்போ அவசியம் கிடையாது. நிச்சயமாக இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி வருகிறது. ஒருவருடைய அந்த குளிப்பு கடமையாக இருக்கின்ற ஒருவர் இப்படியான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் தயமம் செய்து கொள்வதனூடாக அந்த குளிப்பு கடமையை நிறைவு செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தயமத்தினூடாக இருக்கிறது. ஆனால் தயமத்தினூடாக அந்த குளிப்பை நிறைவேற்றிவிட்டு தொழுத தொழுகையை அவர்கள் பின்னால் கலா செய்ய வேண்டும். ஆனால் நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் அங்கே ஏற்படாது. நிச்சயமாக இன்னும் ஒரு அழைப்பாளர் இருக்கின்றார். ஹலோ. ஹலோ, யார் கதைக்கிறீங்க, எங்கேருந்து கதைக்கிறீங்க? நாங்கள் வெளியூர்லேருந்து கதைக்கிறோம். சொல்லுங்கம்மா. எங்களோட இப்படி தங்கச்சாண்டுக்கு இப்படி மேலுக்கு எல்லாம் வாரதே இல்லை. என்னம்மா, உங்கள் தொலைக்காட்சி பெட்டியில சத்தத்தை குறைச்சிட்டு டெலிஃபோன்ல பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா.
எங்களோட தங்கச்சி இருக்கிறா, அவருக்கு மென்சன்ஸ் வரதே இல்ல. ம்ஹும். ட்ரீட்மெண்ட் பண்ணினா மட்டும்தான் வருது. இப்ப அவருக்கு 18 வயசு ஆகுது. ம். அதை பத்தி கேட்கத்தான் எடுத்தேன் டாக்டர். அதாவது டாக்டரிடம் கேட்கின்றீர்களா அல்லது டாக்டர் உங்களிடம் தான் அந்த கேள்வி? அவருடைய தங்கைக்கு மாதவிடாய் வருவதே இல்லை, ஏதாவது மருந்தை எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த மாதவிடாய் வருவதாக சொல்கிறார். இது சம்பந்தமாக தெளிவுபடுத்துமாறு கேட்டிருக்கிறார். So it's completely out of text Archana Vishnu. So either way, inshallah, உண்மையில இதே டாபிக்கை நாங்க நிறைய தடவை பேசியிருக்கிறோம் inshallah. So மாதவிடாய் வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குமா. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு விலங்கல விஷயம் சொன்னதான் எனக்கு கேக்குது. So either way, மாதவிடாய் வராம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் ஹோமோனா இருக்கலாம், உடல் நிறையா இருக்கலாம், could be anything மா. So ideally நீங்க உங்களோட தங்கச்ச உண்மையில ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி இவங்களுக்கு ஏன் இரெகுலாரிட்டி இல்லை நீங்க சொல்ற மாதிரி ஏன் மெனோரியா பீரியட்ஸ் வராம ஏன் இருக்குதுன்னு சொல்லி காரணம் கண்டுக்கு அப்புறமா தான் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் வித்தியாசப்படுமா. வித்தியாசம் ஹோமோன் ட்ரீட்மெண்டா இருக்கலாம், வெயிட் லாஸா இருக்கலாம், கரெக்ஷன் ஆஃப் தைராய்டா இருக்கலாம், could be anything மா. So அதனால கட்டாயமா you have to see a gynecologist to proceed. நிச்சயமாக நான் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். எங்களுடைய யூடியூப் பக்கம் இருக்கின்றது, யூடிவி தமிழ் HD என்கின்ற பக்கம். பிரதி வியாழக்கிழமைகளில் நாங்கள் இந்த கோவிடுக்கு முன்னரான காலப்பகுதியில் மார்னிங் லைட் நிகழ்ச்சி டாக்டர் ரோஷன் அவர்களோடு தொடராக இந்த பெண் நோயியல் விடயம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் பக்கத்தில் சென்று இந்த இது சம்பந்தமாக முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னுமொரு நேயர் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் டாக்டருடைய தொலைபேசி இலக்கத்தை கேட்டு அழைப்பினை ஏற்படுத்தி மெசேஜ் பதிவு செய்திருக்கின்றார். எனவே எங்களுடைய தயாரிப்பு குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். 011225053222 அவர்களிடமிருந்து டாக்டருடைய தொலைபேசி இலக்கத்தை அவரை தொடர்பு கொள்ளும் முறை சம்பந்தமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். அடுத்தது மாதிரி இன்ஷால்லா நாங்க பிரெக்னன்சி பத்தி பார்ப்போம். சோ இப்போ எனக்கு வர நிறைய பெண்களோட பெரிய பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரெக்னன்சி ஸ்டேட்ல இருக்கிறாங்க. சோ இன்ஷால்லா சம் ஆஃப் them are in the first trimester. இத ஸ்டார்ட் பண்றாங்க இப்பதான் முதல் 3 months. செகண்ட் 3 monthsல உள்ளவங்க லாஸ்ட் 3 monthsல டெலிவரி எதிர்பார்த்திருக்கிறவங்க. இப்போ நாங்க சும்மா யோசா ஃபர்ஸ்ட் 3 months எடுத்தா இன்ஷால்லா மோஸ்ட் ஆஃப் them அந்த நாசியா, வாமிட்டிங், சாப்பிட இயலாது, வெயிட் லாஸ் ஆகிறது, யூரின் ஒழுங்கா போவதில்லை, தண்ணி குடிக்காதனால டாய்லெட் போவதில்லை. ஆனா உண்மையில மாஷா அல்லாஹ் பேஷன்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் இருந்தும் நோவு பிடிக்கிறவங்க. அப்ப நான் ஒரே சொல்றேன், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தின்னாம சத்தி எடுத்து ஏமா நோவு பிடிக்கிறீங்கன்னு கேட்க நீங்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல உள்ள பெண்கள், அதாவது ஃபிட்டா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறவங்க தாராளமா நோவு பிடிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈவன் மெடிக்கல் ஐ ஆல்வேஸ் டெல் them there's no contraindication பிரெக்னன்ட் ஆகணும்னா நோவு பிடிக்க கூடாதுன்னு இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் you fast, but if you are severely vomiting, தண்ணி குடிக்கவே இயலாது, தலை தூக்கி இருக்கவே இயலாது, சஹர் செஞ்சு மறு நிமிஷம் எல்லாமே வெளியே வந்தும் நோவு பிடிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தனக்கு ஏலான்னு தெரிஞ்சும் இந்த பெண்கள் பிரெக்னன்ட் ஆயிருந்து நோவு பிடிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கட்டாய கடமையா. மிகவும் பொருத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவு வழங்கிய ஒரு கேள்வியை டாக்டர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பொதுவாக இலகுவை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. சகல விடயங்களிலும் நீங்கள் பாருங்கள், தண்ணீர் இல்லை என்றால் தயமும், நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழுங்கள், எல்லாவற்றிலும் ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே 2 சாராருக்கு சிரமத்தை அடிப்படையில் கொண்டு 2 சாரார்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி என்றால் நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. அதை பிடித்து விட்டார்கள், தொடர முடியாது என்ற காரணத்தினால் நோன்பை முறித்துக் கொள்வதற்கு 2 சாராருக்கு குர்ஆன் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதில் ஒரு சாரார் பிரயாணிகள், தூரமான பயணம் மேற்கொள்கின்ற போது ஒரு பிரயாணிக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை கருத்தில் கொண்ட இஸ்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்றால், ஹலாலான முறையிலே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது குழந்தையை சுமக்கின்ற ஒரு தாய் எந்த அளவு சிரமப்படுகிறாள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அப்படியான பெண்கள் டாக்டர் சொன்னதை போன்று அந்த ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தை உணர்கிறார்கள். சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, தூங்க முடியாது, மயக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் அந்த இப்படியான கஷ்டங்களை கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கின்ற காரணத்தினால் அப்படியான பெண்களுக்கு நிச்சயமாக நோன்பை பிடிக்காமல் இருப்பதற்கு அனுமதி குர்ஆன் கொடுத்திருக்கிறது. அந்த நோன்பை அவர்கள் பிறகு மீட்ட வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு டாக்டர் சொன்ன அமைப்பை பார்க்கின்ற போது மிகவும் கஷ்டப்பட்டு, பொதுவாக பெண்கள் மருத்துவம் சார்ந்த விடயங்களை ஒரு பெண் வைத்தியரிடத்திலே கேட்டு தெரிய வேண்டும், மார்க்கம் சார்ந்த விடயத்தை உலமாக்களிடத்திலே கேட்க வேண்டும்.
இந்த அடிப்படையில் டாக்டர் பொதுவாக உலமாக்கள் சகோதர பிசின் அவர்களே இப்படியான கற்பிணி தாய்மார்களை பற்றி எழுதுகின்ற போது எழுதுவார்கள், உங்களுடைய விடயங்களை நீங்கள் ஒரு டாக்டரிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள், டாக்டர் சொல்கிற பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தையுடைய நிலை, அந்த குழந்தையுடைய உருவாக்கம் சம்பந்தமாக டாக்டர் அறிந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இல்லை பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு பிடிப்பதினால் அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. குழந்தை வயிற்றில் சிசுவாக வளர்கின்ற காலம் தொடக்கம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் எப்படி ஒரு தாய் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கேர் பண்ண வேண்டும் என்ற விடயங்களை இஸ்லாம் தெளிவாக பேசியிருக்கிறது. இந்த அடிப்படையிலே அந்த பெண்ணை ஒரு நோயாளியாக இஸ்லாம் பார்க்கிறது, கஷ்டப்படுகிறாள் என்று பார்க்கிறது. அந்த பெண்களுக்கு நோன்பை பிடிக்காமல் ரமதானுக்கு பின்னால் கலா செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கஷ்டப்பட்டு பிடிப்பதினூடாக அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்று டாக்டர் சொல்லும் பட்சத்தில் நோன்பை விடுவது கட்டாயமாக மாறிவிடும். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அதுவும் தெளிவான ஒரு பதிலாக இருக்கின்றது. டாக்டர் யாரும் நிர்பந்தித்து அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நினைக்கிறேன் அந்த இடத்தில் வைத்தியர் அவர்கள் தான் அதனை தீர்மானிக்கும். அவருடைய அந்த பெண்ணுடைய நிலையை வைத்தியர் தீர்மானித்து, நீங்கள் பிடிப்பதினூடாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று ஒரு வைத்தியர் சொன்னால் அந்த பெண் பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லது பிடிக்க முடியும் என்று வைத்தியர் சொல்கின்ற பட்சத்திலே தாராளமாக அந்த பெண்களுக்கு பிடிக்கலாம். எனவே இப்படியாக ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் வளர்கின்ற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வரும் என்ற நோக்கிலே நோன்பை விட்டால், அல்லது தன்னுடைய உடம்பால் அந்த குழந்தையை சுமக்கின்ற போது தன்னுடைய உடம்புக்கு பாதிப்பு வரும் என்ற 2 நிலைகள் இருக்கிறது. சில பெண்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பயப்படுவது கிடையாது, தனக்கு சக்தி இல்லை என்ற காரணத்தினால் நோன்பை விடுவார்கள். இப்படி விட்டால் இந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு வருத்தம் என்ற காரணத்தினால் நோன்பை விட்ட காரணத்தினால் ரமலானுக்கு பின்னால் அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னால் ஒரு நோன்பை விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறாள்? தனக்கு சக்தி இருக்கிறது, பயப்படுகிறாள், தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்ற அச்சம் வருகின்ற போது அந்த பெண் ரமலானுக்கு பின்னால் அந்த விடுபட்ட நோன்பையும் கலா செய்ய வேண்டும். அதே போன்று சுமார் 600 கிராம் அளவுக்கு எங்களுடைய நாட்டிலே அடிப்படையாக சாப்பிடுகின்ற அரிசி ஒரு நோன்புக்கு பகரமாக 600 கிராம் அரிசி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. ஏனென்றால் இப்படியான கற்பிணி தாய்மார்களுக்கு நோன்பை விடலாம் என்ற விடயத்தை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த சட்டங்களை கூட இஸ்லாம் மிக தெளிவாக பேசி வைத்திருக்கிறது. நிச்சயமாக இவ்வளவு தெளிவாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதன் ஊடாக உங்களால் நிறைய விடயங்களை பிரச்சனைகள் இல்லாமலே செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் சந்திக்கலாம். டிஎல்சி நிறுவனத்தின் பிரதான அனுசரணையோடு இடம்பெறுகின்ற உஸ்ரத்துல் இஸ்லாம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் பெண் நோயில் சார்ந்த விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் ஷேக் அக்ரம் மதனி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பெண் நோயில் வைத்திய நிபுணர் டாக்டர் ரோஷன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். டாக்டர், உங்களுடைய அடுத்த கேள்விக்கு செல்லலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாலவே நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்தா சில பெண்கள் இருக்கிறாங்க, என்ன பிளட் பிரஷருக்கு மருந்து குடிக்கிறவங்க, பிளட் சுகர் அதுக்கு மருந்து குடிக்கிறவங்க. ஆனா இவ்வளவுதான் நான் சொல்ற மெடிக்கல் ரீதியா அவங்களோட பிளட் சுகர் சடன் டிராப், நல்லாவே டிராப் ஆகுறது, சடன் ஹையா நல்லாவே போறது, ரெண்டுமே உங்களையும் உங்களோட குழந்தையும் பாதிக்கும். நான் எவ்வளவு சொன்னாலும் நிறைய பெண்கள் அடம் பிடிச்சு சஹருக்கு ஒரு மருந்து, நோம்பு திறக்கிற ஒரு மருந்து குடிச்சு எப்படியாவது அந்த நோம்பு குடிக்கணும்னு சொல்லி குடிக்கிறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் இல்ல இன்ஷால்லா அப்படி கலா பண்ணலாம், நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அஃபெக்டிங் யுவர் பேபி மோர் தென் யூ. உங்களை பார்க்க உங்களோட பேபி தான் ரொம்ப பாதிப்பு. அதனால ப்ளீஸ் நீங்க குடிக்க வேண்டாம் நான் எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்காத பெண்கள் இருக்காங்க. அப்ப அது நீங்க சொல்ற மாதிரி நானே சொல்றேன், இல்ல இட்ஸ் அஃபெக்டிங் யுவர் பேபி. அவங்க சொல்றாங்க ஏன்னா டாக்டர் என்ன கலா பண்ணல, நான் எல்லாம் முடிச்சிடுறேன் எப்படியாவது. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னா, நிச்சயமாக ஒரு வைத்தியர் ஒருவருக்கு ஒரு பாதிப்பு, இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அந்த உணவை நாங்கள் சாப்பிடக்கூடாது. வைத்தியர்களுடைய ஆலோசனைக்கு இஸ்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமான விடயங்கள் ஆய்வு செய்கின்ற போதெல்லாம் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் கூட சொல்வார்கள், நீங்கள் ஒரு வைத்தியரிடத்திலே, அதுவும் பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை பெண் வைத்தியரிடத்திலே கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வைத்தியர்களுடைய ஆலோசனையின் பேரிலே சில இஸ்லாமிய சட்டங்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லியும் அந்த பெண்கள் நோன்பை நோட்பது என்னுடைய கண்ணோட்டத்திலே, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே நான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு அந்த குழந்தை இறந்து விடுகின்ற பட்சத்திலே
இந்த பெண் ஒரு இபாதத்தினூடாக ஒரு குழந்தையை அளித்திருக்கிறாள். குர்ஆன் சொல்கிறது, ஒரு பெண்ணை யார் உருவாக்குகிறார்களோ வளர்க்கிறார்களோ அந்த குழந்தை உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதற்கு சமன். யார் ஒரு உயிரை அழித்து விடுகிறார்களோ அவர்கள் ஒரு சமூகத்தை அழித்ததற்கு சமன். எனவே ஒரு வணக்கத்தினூடாக ஒருவருடைய அழிவுக்கு எங்களுடைய வணக்கம் காரணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் அடிக்கடி சொல்வோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுவதை கூட தடுத்தார்கள், மற்றவர்களுக்கு இடைஞ்சல் என்று. இந்த இபாதத், இந்த நோன்பு எங்களுக்கு ஒரு சரி. குர்ஆன் சொல்லுகிறது ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு நாட்களில் நீங்கள் பிடிங்கள், உங்களுக்கு குற்றமே கிடையாது, அல்லாஹ் அது பாவமே கிடையாது. எனவே இந்த கற்பனை தாய்மார்கள் நோன்பை விடுவது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், டாக்டர் சனோதியை போட்டு பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் தான் பிடிக்க வேண்டும், இல்லாவிட்டு அது பாவமாக மாறிவிடும் அல்லது எங்களுடைய அமல்களில் குறை வந்து விடுமோ என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி கிடையாது. அல்லாஹ் தந்த சலுகைகளை உலகத்தில் பின்பற்றுவதை அல்லாஹ் விரும்புகிறான். நிச்சயமாக நீங்கள் வைத்தியர்களுடைய ஆலோசனைகளோடு நீங்கள் நோன்பை இந்த காலப்பகுதியில் விட்டு அடுத்து வருகின்ற காலப்பகுதியில் பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இஸ்லாமிய ரீதியாக குர்ஆனிலும் மிக தெளிவாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதனை அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வைத்தியர்களுடைய ஆலோசனைகளோடு நீங்கள் செயற்படுங்கள் என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். டாக்டர், நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இப்ப நாங்க பேசின மாதிரி பபா கிடைச்சதுக்கு அப்புறமா நிஃபாஸ்ல இன்ஷால்லா நோன்பு பிடிக்க இயலாது. But after nifas, if the mother is breastfeed பண்றாங்க 6 months or 7 months or 1 year அந்த மாதிரி breastfeed பண்ணும்போது நிஃபாஸ் இல்லாம பீரியட்ஸ் இல்லாத நிலையில இருக்கிற பால் கொடுக்கிற தாய் வந்து கட்டாயமா நோன்பு பிடிக்கணுமா? இப்ப நான் நிறைய பேர் சொல்ல கட்டாயம் நீங்க சாப்பிடணும்னு இல்ல பால் காலத்து. So alhamdulillah Allah படைச்சிக்கிற மாதிரிக்கு you will anyway have breast milk, whether you eat or not you will still have breast milk, whether you are fasting or not you will still have. But ஆனா breastfeed பண்ற தாய்மார் நினைக்கிறது வந்து நான் நல்லா பால் குடிச்சு நல்லா சாப்பிட்டு எல்லாம் செஞ்சா மட்டும்தான் எனக்கு பால் வரும்னு சொல்லி. So நான் என்னைய பொறுத்தவரையில இன்ஷால்லா if you are not bleeding, it has no nifas, நீங்க பால் கொடுத்தாலும் you can fast நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறது சரியா இல்லாட்டி அதுக்குள்ள அதாவது breast feeding மதர்ஸுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா ஃபாஸ்டிங்? நிச்சயமாக டாக்டர் அவர்களே, நேர்களே, எப்படி ஒரு கர்ப்பிணி தாயை இஸ்லாம் அவர்களுக்குரிய சலுகைகளை பேசியிருக்கிறதோ நோன்பு பிடிக்கின்ற விடயத்திலும் நோன்பை விடுகின்ற விடயத்திலும் அதே சட்டம்தான் அல் முர்தியா என்று சொல்கின்ற பால் குடிக்கக்கூடிய தாய்மார்களுக்கும். ஒரு டாக்டர் சொல்கிறார், உங்களுடைய உடம்பில் போதிய போசாக்கு இல்லை, உங்களுடைய உடம்பில் சக்தி இல்லை, நீங்கள் நன்றாக சாப்பிடுவேன் அல்லது நீங்கள் மருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு பால் சுரக்கும் என்று டாக்டர் வலியுறுத்துகின்ற போது அந்த பெண் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை விட்டு அந்த குழந்தையின் அளவுக்காக வேண்டி அந்த குழந்தையுடைய நலனை கருத்தில் கொண்டு நோன்பை விட்டு ரமலான் அல்லாத காலத்திலே அந்த பெண் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அதே போன்று நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு சக்தி இருந்தும் அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்க வேண்டும். குழந்தையுடைய உடம்பில் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினால் அந்த பெண் தனக்கு சக்தி இருந்தும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி விட்டால் அந்த நோன்பை கலாவும் செய்ய வேண்டும். அதே போன்று 600 கிராம், நான் சொன்ன ஒரு நோன்புக்கு பகரமாக 600 கிராம் அரிசியை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அதாவது நோன்பை கலா செய்து விட்டு 600 கிராம் அரிசியும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு தான் நோன்பு பிடிப்பதற்கான சக்தி இருந்தது. சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு வைத்தியர் தீர்மானிக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய வைத்தியருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பால் கொடுக்கும் போது நீங்கள் நோன்பை விடுவதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படுகின்ற இடம் அந்த வைத்தியர். நிச்சயமாக டாக்டர், அதற்கான தெளிவும் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்த கேள்விக்கு செல்லலாம். டாக்டர், இப்ப நீங்க சொல்றதுல வந்து என்ன எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸோ ஆஃப்டர் டெலிவரி இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை வந்து எப்படி இந்த கலாவை நாங்க செய்ய போறோம், அதாவது அடுத்த நோன்பு வரும்போது நாங்க கலா பண்ணணுமா? இப்ப நாங்க சொல்ற மாதிரி டியூரிங் பிரெக்னன்சி அவங்க ஃபாஸ்ட் பண்ண இல்ல. சோ இன்ஷால்லா ஆஃப்டர் டெலிவரி நிஃபாஸ் இருக்கிற காலத்திலயும் ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் காலத்திலயும் நிறைய பெண்கள் வந்து உண்மையிலே ஃபாஸ்ட் பண்ணாம தான் இருப்பாங்க. அப்ப we are talking about almost a year or more of no fasting. அப்ப அப்படி வந்து அந்த முழு இயருமே ஃபாஸ்ட் பண்ணாம அடுத்த இயரும் வந்துரும், அடுத்த நோம்பும் வந்துரும் கலா பண்றதுக்கு முன்னாடி சில பெண்களுக்கு. அப்ப அப்படி வரும்போது இந்த பெண்கள் எப்படி தன்னை கலாவை செஞ்சு எப்படி அடுத்த நோம்புக்கு ரெடி ஆகுவாங்க? கட்டாயமாக பொருத்தமான ஒரு கேள்வி. பொதுவாக கலாவுடைய விஷயம் என்பதில் நோன்புடைய விஷயத்தில் இந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. நோன்பை கலா செய்ய வேண்டும். 2 சாராரும், அதாவது குழந்தைக்காக வேண்டி நோன்பு விட்ட பெண்ணாக, வயிற்றில் வளர்கின்ற குழந்தைக்காக நோன்பை விட்ட பெண்ணாக இருக்கலாம் அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கலாம். யார் நோன்பை விட்டாலும் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். ஏனென்றால் நோன்பு என்பது வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் நோக்கக்கூடியது தான் நோன்பு. தொழுகை என்பது அன்றாடம் தொழக்கூடியது. அன்றாடம் தொழக்கூடிய தொழுகைகளையே கலா செய்ய வேண்டும் என்றால்
வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு மனிதன் சந்திக்கின்ற நோன்பை கலா செய்ய வேண்டும். அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு முடிந்த அளவு ஒரு வாரத்தில் 2 நோன்போ அல்லது சுன்னத்தான் நோன்பு நோக்கக்கூடிய காலங்கள் இருக்கிறது, வெள்ளி திங்கள், இந்த நாட்களில் கூட கலா நோன்பை நோக்கலாம். அல்லது சில பெண்கள் என்ன செய்வார்கள், கலா நோன்பு இருக்கும் போது 6 நோன்பு பிடிப்பார்கள் ரமலானுக்கு. அந்த 6 நோன்புடைய காலத்திலும் அந்த 6 நோன்பு பிடிக்கின்ற போதும் கலாவுடைய நியத்திலே பிடிக்கலாம். சுன்னத்தான நோன்புகளை கலாவுடைய, அதே மாதிரி ஆஷுவா தாசுவா நோன்பு இருக்கிறது. நிச்சயமாக டாக்டர் கேட்டிருந்த விடயம் அந்த ஒரு வருட கால பகுதியில் அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னால் பிடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு. அந்த பால் கொடுப்பது அல்லது அந்த நிஃபாஸுடைய விடயங்கள் வருமாக இருந்தால் ஒரு வருட கால பூரா வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்படி நடந்தால் அவர் எப்படி கலா செய்வது? அதாவது சந்தர்ப்பம், அதாவது அந்த அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் நிச்சயமாக கலா செய்ய வேண்டும். கலா செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கலா செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த பெண் மரணித்தாலும் அந்த பெண்ணை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். கலாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்காமல் மரணித்து விடுகிறாள், அல்லாஹ் நிச்சயமாக அந்த பெண்ணை மன்னிப்பான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அடுத்த பிரச்சனை, கலா செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அடுத்த ரமலான் வரைக்கும் ஒரு பெண் கலா செய்யவில்லை என்றால் அதுக்கு அடுத்த வருட ரமலான் வருவதற்கு முன்னால் கலா செய்ய வேண்டும், விட முடியாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும், கலா செய்ததற்கு பின்னால் நான் ஆரம்பத்தில் கூறிய ஏன் ஒரு வருட காலத்துக்குள்ளால் கலா செய்ய வேண்டிய நோன்பை கலா செய்யாத குற்றத்தின் காரணத்தினால் அடுத்த ரமலான் வரைக்கும் 2வது ரமலான் வரைக்கும் அந்த நோன்பை பிற்போட்ட காரணத்தினால் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்றால் 600 கிராம் ஒரு நோன்புக்கு பகரமாக கலாவும் செய்துவிட்டு 600 கிராம் அரிசியை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கு அந்த விடயமும் தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்ற நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை இன்றைய தினம் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்வரும் வியாழக்கிழமையும் உஸ்ரத்துல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக இதை தலைப்பில் தொடர இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்கள் அடுத்த வியாழக்கிழமையும் கூட உங்களுடைய சந்தேகங்களை இந்த தலைப்பினூடாக, இந்த பெண் நோயியல் சார்ந்த விடயங்களை, இந்த ரமலான் நோன்பு கால பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஷரியா ரீதியாகவும் இஸ்லாமிய சட்ட ரீதியாகவும் அதே நேரம் மருத்துவ ரீதியாகவும் தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. நான் இன்னொரு விடயத்தையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒருவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இது ஒரு நல்ல தலைப்பு, ஆனால் நீங்கள் பொதுவெளியில் பேசுவதை விட குறித்த பெண்களோடு மாத்திரம் பேசியிருந்தால் நல்லம் தானே என்று ஒரு பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் மார்க்கத்தில் எந்த விடயங்களையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், மருத்துவத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், பொதுவெளியில் பேசுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை நாங்கள் ஒரு சமூக பொறுப்புமிக்க ஊடகம் என்ற வகையில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கட்டாயம் பேசப்பட வேண்டிய விடயம் இது. இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசாமல் இருப்பதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்பதையும் அந்த நபருக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுடைய கலையகம் வந்த ஷேக் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக எங்களோடு இணைந்து கொண்ட பெண்ணியல் நோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ரோஷன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இதன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். எதிர்வரும் வியாழக்கிழமை உஸ்ரத்துல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக இதே தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், தயாரிப்பாளர் அஜித்குமாரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஷ்ரின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.